ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ராகி போண்டா அல்லது ராகி வடை எப்படி வேணாலும் சொல்லாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. அதுக்கு நான் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு அளவுக்காகத்தான் அளந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டம்ளர் எடுத்து அதில் கொட்டி அளந்து காட்டிடுறேங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவு நான் எடுத்துருக்கிறேன் ராகி மாவு. 1.5 டம்ளர் அப்படிங்கிறது ஒரு கிராம் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 300லேருந்து ஒரு 300 கிராம் வருங்க. 300 அல்லது 350 கிராம் வரும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்திக்கிங்க, அதிகமாக சேர்த்திடாதீங்க, அப்புறம் கசப்பாக போயிடும். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கெல்லாம் பச்சை மிளகாய் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்க்கலை. பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிங்க. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது எண்ணெய் பலகாரம் அப்படிங்கிறதுனால ஜீரகம் சேர்த்துனா செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஜீரகம் சேர்த்திட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உளுந்த மாவுங்க. இது இட்லிக்கு நான் அரைச்சேன். இட்லிக்கு அரைக்கும் போதே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த உளுந்த மாவை சேர்த்திட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு. உளுந்து மாவும் அரிசி மாவும் சேர்த்து சுட்ட உளுந்து மாவு நல்லா பொது பொதுன்னு சாஃப்டாக இருக்குங்க. அரிசி மாவு எதுக்காக சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், அதுக்காக சேர்த்துறோம். நீங்கள் உளுந்து மாவு கொஞ்சம் அதிகமான அளவும் அரிசி மாவு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நீங்கள் இட்லிக்கு அரைக்கும் போது ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ராகி போண்டா. இல்லை அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு நாளைக்கு செய்யணும்னாலும் நீங்கள் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஊற வச்சுட்டு அரிசி மட்டும் கொஞ்சம் ஊற வச்சு ரெண்டையும் ஒன்றா சின்ன ஜாரில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சும் நம்ம சேர்த்தி சுட்டுக்கலாம். ஸோ நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்த்திட்டோம்னா தண்ணி அதிகமாக போயிடும், நல்லா கலக்க முடியாது. இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நிறைய உண்டுன்னு போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இதோட கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். அடுத்தது மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லி இலையும் இதோடு சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்தி நல்லா கலந்துக்கலாங்க. நீங்கள் இப்போ பச்சை மிளகாய் போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி பீஸாக கட் பண்ணி பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அளவாக ஊற்றிக்கிங்க. பாருங்கள், இந்த கண்டிஷன் நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம கையில் எடுத்து மாவை அப்படியே இப்படி விட்டோம் அப்படின்னா மாவு தனியாக விழுகிற மாதிரி இருந்ததுன்னா போதும். ரொம்ப அதிகமான அளவு தண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கிங்க வடைக்கு. பாருங்கள், ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம போட்டோம்னா அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போது நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ சூடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போண்டா சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால சூப்பராக இந்த ஜொயின்னு சவுண்டு வருது. இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு போண்டாவை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கரண்டியில் தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கையிலேயே கூட கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்குங்க. நல்லா வேகணும். ராகி மாவு நல்லா வெந்தது அப்படின்னா தான் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு இப்படி கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வேகும். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மற்ற கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம். ராகியில் பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு நல்லது. ஸோ இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நம்ம ஆல்ரெடி ராகி பக்கோடா வீடியோ போட்டிருக்கிறோம். பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். ராகி போண்டா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உள்ளே சாப்பிட்றதுக்கு ராகி பக்கோடா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு நல்லா அந்த மாதிரி இருக்கும். இது போண்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஈஸியாக நல்லா சாப்பிட்லாம். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய மீதி மாவையும் நம்ம போண்டா போட்டு இப்படி நான் இப்போ பார்த்திங்கன்னா நான் கரண்டி யூஸ் பண்ணல, கையிலேயே இப்படி கிள்ளி போட்டுக்கலாங்க. கிள்ளி போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ராகி வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.